இன்றைக்கி இனிப்பு போண்டா வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து மிக்சியில் வந்து தேவையான அளவு போட்டுக்க, ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன், பவுடர் ஆக்கிக்கிட்டேன். சுகர் வந்து நல்லா பவுடர் ஆக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா மைதா, உங்களுக்கு எந்த அளவுக்கு மைதா மாவு வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி, அந்தளவு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக அதில் சோடா உப்பு ஆட் பண்ணிட்டு, அப்புறம் கர்ட் வந்து ஒரு அரை கப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுகர் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பஜ்ஜி மாவு அந்த அளவுக்கும் மிக்ஸ் பண்ணிடாமல் 2க்கும் நடுவில், உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், கையில் எடுத்து நம்ம இப்படி போடும்போது நல்லா ரவுண்டாக விழுகணும். ஸோ நம்ம கையில் எடுத்து போடுற மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டான ஸ்வீட் போண்டா வந்து ரெடி ஆயிடும். இனிப்பு போண்டா, நம்ம டீ கடையிலலாம் இனிப்பு போண்டா இருக்கும்ல, சேம் அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். அதில் வந்து நிறையா கிஃப்ட்ஸு எல்லாமே நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.